கயல், அவங்களுக்கு சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். உனக்கு பிடிச்சிருந்துச்சுல்ல? இந்தாங்க. தேங்க்ஸுங்க. ஜாரா, எப்படியும் நேற்று நைட்டு நீ தூங்கியிருக்க மாட்ட. நாங்கள் 2 பேரும் பெட்டில் நல்லா தூங்கிட்டோம். ஆ, உனக்கு டயர்டாக இருக்கும்ல, நீ உள்ளே போயிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோடி. போடி. டயர்டாவா? உன் பாய் ஃப்ரெண்ட் பேசுறத கேட்டாலே எவ்வளோ பெரிய டயர்டாக இருந்தாலும் சரி எனர்ஜி ஆகிடும். நானும் உங்கள் கூடயே இருக்கேனே. ஏங்க அதுக்காக தூங்காமலே இருக்க போகிறீங்க? நம்ம இனிமே ஒன்றா தானேங்க இருக்க போகிறோம். டெய்லி பேசுவோங்க. நீங்கள் போயிட்டு படுத்து தூங்குங்க. சரிங்க. ம். ஏய் பத்தியா, எதுவும் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னா நீ சொல்லி கேட்காதவங்க நான் சொன்ன அடுத்த செகண்டே ஓகேன்ட்டாங்க. ஐயாவோட சமையல் எப்படி? ஏ குரு, 2 நாளாக நம்ம 2 பேரும் இதே ட்ரெஸ்ஸில் தான் இருக்கோம். தயவு செஞ்சு சந்திரனுக்கு ஃபோன் பண்ணி ட்ரெஸ்ஸாவது எடுத்துகிட்டு வர முடியுமான்னு கேளு. ஆமாம்ல, மறந்தே போயிட்டு இரு. ஏய், என்கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்குடி, நீ எடுத்துக்கோ. சாரா, உனக்கு தான் தெரியும்ல, எனக்கு இந்த மாடர்ன் ட்ரெஸ்லாம் செட் ஆகாதுடி. எனக்கு அதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்காதுடி. என்கிட்ட எல்லா ட்ரெஸ்ஸுமே மாடல் இல்லடி, உனக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாகவும் ட்ரெஸ் இருக்கு, நீ எடுத்துக்கோ. ஏய் அதான் அவங்களுக்கும் மாடர்ன் ட்ரெஸ் இல்லை, ஓரளவுக்கு உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, போட்டுக்கோயேன். நம்ம மட்டும் தானே இருக்கோம், வேற யார் வரப்போகிறா? சந்திர ப்ரோவே நம்ம கால் பண்ணால் தானே வருவார். அப்படி அவர் வரமா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணாமலாம் வரமாட்டார். அப்படி அவர் வரும்போது மாற்றிக்கோ. ஆ ஏய் கயல், போட்டுக்கோயேன். இப்போ வரைக்கும் உன்னை நான் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் பார்த்ததே கிடையாதுடி. எனக்கும் ஆசையாக இருக்கும்ல, போட்டுக்கோயேன். ஆ நீ எதுக்கு என்ன மாடர்ன் ட்ரெஸ் போட சொல்கிறேன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் முடியாது, கையிடு. ஓ, போட முடியாதா? போடாத. அது அவங்க போட்டிருக்காங்கல்ல, நான் அப்போ அவங்களே பார்த்துக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குல்ல அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸு. என்ன சொன்ன குரு? ஹே, ஏண்டி இவ்வளோ டென்ஷன் ஆகுற? நான் சும்மா உன்னை வெறுப்பேற்றுறதுக்காக சொன்னேன்டி. வெறுப்பேற்று இப்படி தான் சொல்லுவியா? கயல், அப்படி பார்க்குறோன்னடினா உனக்கு என்னை பற்றி தெரிஞ்சுமா அப்படி பேசுகிற? ஹே ப்ளீஸ் டி, டென்ஷன் ஆகாதுடி. ஹே சரி ஓகே, அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸு மொக்கையாக தான் இருக்குது, ஓகேவா? ஏ நார்மல் ஆகுடி. ஏய், என்னடி ஆச்சு? இல்லைங்க, அவளுக்கு அந்த ட்ரெஸ்ஸு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நான் இல்லை போட்டுக்கோன்னு கம்பல் பண்ணேன், அதான் டென்ஷன் ஆயிட்டா. எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு தாண்டி சொன்னேன். நீ போய் படுப்போ. ஓகே. ஹே ப்ளீஸ் டி, கோச்சிக்கிட்டியா? சாரி. கையெடு குரு. ஹே கயல், ஹே நான் சும்மா ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன்னு சொல்கிறேன்ல, ஏண்டி இவ்வளோ சீரியஸ் ஆகுற? சரி ஓகேடி, நான் அப்படி பேசியிருக்க கூடாது. இப்படி இருக்காதடி, உன் காலில் வேணா விடுறாண்டி. என்ன குரு பண்ற? வேற என்ன பண்ண சொல்ற? நீ வேற இப்படி உட்காந்துருக்க. சரி ஓகே, சாரி. நீ எதுக்குடி சாரி சொல்ற? இல்ல,
நீ சும்மா ஜாலிக்கு தான் பண்ணியிருப்பேன்னு எனக்கும் தெரியும். நான் தான் ஏதோ டென்ஷனில் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டேன். என் கையல் ஆ நான் அந்த மாதிரிலாம் தப்பாலாம் பார்க்குற பையன் இல்லைன்னு உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? டேய் என்ன குரு இப்படி பேசுற? இல்லை, நீ இப்படிலாம் பண்ணுறத பார்க்குறப்ப எனக்கு ஒரு மாதிரியா இருக்காதா? நம்பிக்கைலாம் இருக்குல்ல? குரு எனக்கு உன் மேல நிறைய நம்பிக்கை இருக்குடா. ஆனா ஆனா அதை விட ஒன்றும் இல்லை. ஹே சொல்லு. இங்க வா. நீன்றி நானும் இல்லையே, வேறேதும் தேவையில்லையே, உண்டான காதல் உன்னிடம், கொண்டாடும் நேரம் என்னிடம். நான் கூட நீ என்னை தப்பாக நினச்சிட்டேன்னு பயந்துட்டேன்டி. குரு ஆ உனக்கு இந்த வீடு கம்ஃபர்டபுள் தானே? கம்ஃபர்டபுளா? ஏய், வெளில இருக்க நிலைமைக்கு நமக்கு வீடு கிடச்சா போதுன்னு இருந்தேன். கம்ஃபர்டபுளாக பார்க்க முடியுமா? நம்ம ஊரை விட்டு ஓடி வந்தப்ப சந்துரோட மாமா வீடு கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லைனா பார்த்து போயிருந்தோம். வீடு கிடச்சா போதுன்னு போயிருந்தோம். அந்த மாதிரி தான் மற்ற எல்லா வீட்லேயுமே இருந்தோம். நம்மலாம் கம்ஃபர்டபுள் பார்த்து போயிருக்க நிலைமையிலையா இருக்கோம். இதுக்கப்புறமேட்டு அப்படிலாம் இல்லை. இன்னும் கொஞ்ச நாளில் வீடெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். யாரையும் நம்பணும்னு அவசியம் இல்லை. நம்மளை நம்பி நிம்மதியாக இருக்கலாம். சீக்கிரமாவே நமக்குன்னு ஒரு வீடு பாரு. ஆ பார்த்துடலாண்டி. ஏண்டி, உனக்கு இங்கே இருக்க பிடிக்கலையா? இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல. நமக்குன்னு ஒரு வீடு இருந்தா நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம்ல. அதுவும் கரெக்டு தான். நமக்கு பிடிச்ச மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஹாப்பியாக இருக்கலாம்ல. ஆனால் இங்கே நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லையே. இங்கே இருக்கவங்க கூட உன் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்படி இருக்கும்போது நீ இன்னும் ஃப்ரீயாக இருக்கலாம்டி. அவங்களும் உன்ன மாதிரி தான்ல. என்ன மாதிரியா? ஆமாம். காசு பணம் இருக்க திமிர்லாம் இல்லை. எல்லாருக்கிட்டையுமே அன்பாக பேசுகிறாங்க. என்னதான் சந்துருக்கிட்ட எம்டி மாதிரி பேசினாலும் அவர் ஃப்ரெண்டு ஹரிக்கிட்ட அவங்க ஒய்ஃபு கன்சீவாக இருக்காங்கன்னு சொன்ன உடனே லீவ் எடுத்துக்கோங்கட்டாங்கல்ல. எல்லாருக்கூடையுமே சரிக்கு சமமாக பழகுறாங்க. அதனால தான் எனக்கு ஒன்றை பார்த்தப்ப எப்படி டக்குன்னு பிடிச்சதோ அதே மாதிரி தான் அவங்கள்ட்ட பேசினோன்னா அவங்களையும் பிடிச்சிருச்சு. ஏன் கயல், நம்ம சென்னைக்கு வந்ததுலேருந்து நம்ம கிடச்சவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கல்ல. சந்துரு, தியா, இப்போ இவங்க நம்ம ரொம்ப கொடுத்து வச்சவங்கடி. ஆனால் இப்படி இருக்க ஒரு பொண்ணுகிட்ட எந்த பையன்டி சண்டை போடுவான்? எனக்கு என்னமோ இவங்க சொன்ன மாதிரி இவங்களோட பாய் ஃப்ரெண்டு மேலே தான் தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். குரு இங்க வந்து உட்காரு. ஏய், அப்படியே சொல்லுங்க, நல்லா இருக்கு. வாடா வா. என்னடி? அவ என்னமோ என்னோட ஃப்ரெண்டு தான். ஆனா அவ சொல்றதை மட்டும் கேட்டுக்கிட்டு அவ பாய் ஃப்ரெண்டை நம்ம தப்பா நினைக்க முடியாதுல்ல. அதுவும் கரெக்டு தாண்டி. நம்மக்கிட்ட எப்படி பேசுகிறாங்க, அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி பேசுவாங்களோ. ஆனால் அவங்கள பார்த்தா எனக்கு தப்பாகவே எதுவும் தோணலடி. பார்ப்போம், இதுக்கப்புறம் நம்ம கூட தானே இருக்க போகிறாங்க. போக போக அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு பிடிச்சிட்றேன். நம்ம கூடயா? நம்ம கூடனா நம்ம இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் சொன்னேன்டி. இங்கேருந்து போயிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க யாரோ நம்ம யாரோ.
அதானே பார்த்தேன். என்னடா இன்னும் ஆரம்பிக்கலையேன்னு. அது எப்படிடி நல்லா பட்ட பகலில் தான் நல்ல பக்கத்தில் வருவ, அப்படியே பார்க்குறதெல்லாம் ஒரு மாதிரி பார்ப்ப. ஆனால் எப்போவுமே நைட்டு மட்டும் சீக்கிரம் சாப்பிட்டு தூங்கிடுற. இல்லைனா இதோ நேற்று நைட்டெல்லாம் அப்படியே அவ்வளோ ரொமான்டிக்காக பக்கத்தில் வரேன், கொட்டாய் விட்டு தூங்கிட்டடி. இல்லடா, புயல்ல அங்கிருந்து வந்ததுல டயர்ட் ஆயிட்டேன், அதான் தூங்கிட்டேன். அதனால தான் சரி ஓகேன்னு நானும் ஒன்றை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. அதான் நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்கிட்டோம்ல, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அமுழிச்சிருப்போம். ஃபுல்லானா ஃபுல்லாக இல்லை, நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்கிட்டோம்ல, அதனால் கொஞ்சம் முழிச்சிருந்து அதுக்கப்புறமேட்டு தூங்கலான்னு சொன்னேன். நல்ல சமாளி. வேற என்ன பண்ண முடியும்? ஏய், நீ என்ன பிளான் பண்றேன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு நைட்டு எதுவும் ஸ்பெஷலாலாம் இல்லையா? அவ இங்க இருக்கும்போது எப்படிரா? அவ இருந்தாளா? ஏய், உன் ஃப்ரெண்ட் அனிஷா மாதிரி அவங்க எங்கே படுத்துக்க மாட்டாங்களா? தெரியல. தெரியலையா? நான் எப்படி சொல்கிறா? நைட்டு பார்த்துக்கலாம், நைட்டு வரைக்கும் தாங்குற மாதிரி இப்போ ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். யாருடா? வேற யாரு? சந்துருவா தான் இருக்கும். உன் ஃப்ரெண்டு வேற அவரோட எம்டி இல்லை, ப்ரொமோஷன் வாங்கி கொடுங்க ப்ரோன்னு எத்தனை ஃபோன் தெரியுமா? சரி சரி, அப்படியே அந்த ட்ரெஸ் விஷயத்தையும் பேசிடுறியா? சரி பேசிடுறேன். நீயும் அதே மாதிரி நம்ம பையன்ல கொஞ்சம் அவங்க கிட்ட ப்ரமோஷனுக்கு பேசுறியா? வேணாம், நானே அவங்க கிட்ட பேசிக்கிறேன். நீ கேட்கறதுக்கு பதிலா நான் அவங்க கிட்ட கேட்டேன், அவங்க உடனே ஓகே பண்ணிடுவாங்க. நானே பேசிக்கிறேன். நீ கேட்கறதுக்கு பதிலா நான் அவங்க கிட்ட கேட்டேன், அவங்க உடனே ஓகே பண்ணிடுவாங்க. நானே பேசிக்கிறேன். ஹலோ, சொல்லுங்க ப்ரோ. மேம் சாப்பிட்டாங்களா? இல்லைனா சொல்லுங்க, இப்போ தான் ஹோட்டலில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நான் வேணா சூடாக வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லை சாப்பிட்டாங்க. ப்ரோ நீங்கள் தானே சமைச்சிங்க, கையில் எதுவும் சமைக்கல? ப்ரோ நான் தான் ப்ரோ சமைச்சேன். இதை கேட்க தான் ஃபோன் பண்ணிங்களா? டைம் கிடைக்கும் போது அந்த ப்ரொமோஷன் மேட்ரை கையில் கிட்ட சொல்லி கொஞ்சம் ரிமைண்ட் பண்ண சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ, எங்களுக்காக நீங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. இது ஒரு சாதாரணமான விஷயம் ப்ரோ, நான் பார்த்துக்கிறேன், கவலையே படாதீங்க. ஓகே ப்ரோ. அது இல்லாமல் இப்போ கையில் சொல்கிறத விட நான் சொன்னதை உங்கள் மேம் கேட்பாங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்களா? ஆமாம் ப்ரோ. எப்படி? வேற எப்படி, நம்ம சமையல் எப்படி, நான் சமைச்சதை சாப்பிட்டோன்னே அவங்க படி என்னை பற்றி புகழ்ந்ததில் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ப்ரோ அவங்க ஒரு டிக் மேட் ஒன்று வச்சுருக்காங்க, அதில் எனக்கு டிக்காக விழுந்துக்கிட்டே இருக்கா, அதில் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ப்ரோ அப்படியே எங்கள் மேம் கிட்ட சொல்லி எனக்கு ப்ரொமோஷனுக்கு ஒரே ஒரு டிக் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. ஒரு டிக் என்ன, டபுள் டிக் வாங்கி தரேன் ப்ரோ, கவலையே படாதீங்க. சரி பார்த்துக்கோங்க, நான் அப்புறம் கால் பண்ணுறேன். ப்ரோ இருங்க ப்ரோ, 2 நாளாக நானும் கையிலும் இதே ட்ரெஸ்ஸே போட்டிருக்கோம். எங்கள் ஏரியா கிட்ட மட்டும் தண்ணி இறங்கிச்சுன்னு கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா நான் வந்து ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவேன் ப்ரோ. ப்ரோ தண்ணி என்னமோ குறைஞ்சிருக்கு தான். உங்கள் வீடு கிரவுண்ட் ஃப்ளோருன்றதுனால வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக தண்ணி போயிருக்கும். அந்த தண்ணி கூட சாக்கடை தண்ணியெலாம் மிக்ஸ் ஆகி ட்ரெஸ் எல்லாம் நல்லாவே இருக்காது ப்ரோ, போடவே முடியாது. இப்போ என்ன, உங்களுக்கு ட்ரெஸ்ஸு தானே வேணும்? ஹரி வந்து உங்கள் சைஸில் தான் இருப்பான், நீங்கள் இப்போ அவனோட ட்ரெஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ கையலுக்கு? ஹரியோட ஒய்ஃபோட ட்ரெஸ்ஸும் கையலுக்கு கரெக்டாக தான் இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நான் ஹரிகிட்ட பேசிக்கிறேன். சரி ஓகே ப்ரோ. ப்ரோ அந்த டிக் மேட்ரு மட்டும் மறந்துடாதீங்க. சரிங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. குரு, வெளியே வேற காத்து அதிகமாயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல மழையும் அதிகமாயிரும். மல்லிகா வீட்டுக்கு போயிருப்பாளா? போன கரண்ட் திரும்பி வராமல் உன் மொபைலும் சுவிட்ச் ஆஃப் ஆக போகிற சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு என்னை கால் பண்ணி தயவு செஞ்சு சொல்லு. சரிடா. எனக்கு இன்ன வரைக்கும் ஒரு கால் கூட பண்ணல. என்னால் நீங்கள் தனியாக விட்டு போக முடியல, என் கூட வந்துடுறேன். டேய், நான் இங்க பத்திரமா தானடா இருக்கேன். நம்ம
நம்மளாவது அவளுக்கு கால் பண்ணியிருந்துருக்கணும். The number you are calling is either switched off or not reachable at the moment. Please try later. சுவிட்ச் ஆஃப்னு வருது. பார்த்து பத்திரமா இருந்துப்பல்ல. சரி நீ பத்திரமா கிளம்பும் போத நீ என் கூட வந்துறேன். நீ ஃபர்ஸ்ட் போயிட்டு கையில பத்திரமா என்னால இங்க கூட்ட தனியா வீட்டுக்கு போக போ. முடியல. என் கூட வந்துறேன். நான் சொல்லியே கேட்க மாட்டேங்கிற. இப்போ நீ போனா First உனக்கே எனக்கு call பண்ணி சேஃப்டி தயவு இல்ல. செஞ்சு அடிக்கிற சொல்லு. காத்துக்கு மரம்லாம் சேஃபா தான் சாஞ்சிருச்சுன்னு இருக்கா? சொல்றாங்க. அப்படியே அவளுக்கு காலும் போக மாட்டேங்குது. அவளும் கால் பண்ண மாட்டேங்கிறாங்க. தெரியல. கால் பண்ணு சரியா? வேற நாட் ரீச்சபிள் உள்ளலாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. முத அவளை நீ பாத்துக்கோ. சரி, இப்படி ஏதாவது கால் பண்ணு. பாத்துக்கோ. குரு லிங்கேஷ்க்கு கால் பண்ணுமா? இடுடா. நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை. எடுக்க மாட்டேங்கிறானே. எங்க இருப்பா? ஃபோன் ஏன் சுவிட்ச் ஆஃப் ஆச்சு? சுவிட்ச் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ண சொல்லியிருந்தேனே. அப்போ அவளுக்கு எதாவது ஆயிருக்குமா? இல்லை, நம்ம போய் பார்த்துட்டே வந்துடுவோம். டேய் என்னடா ஆச்சு? சந்திரண்ணா கிட்ட பேசுனியா? ட்ரெஸ் எடுக்க நம்ம வீட்டுக்கிட்ட போலாமா? இல்லடி, அங்கே தண்ணிலாம் குறைஞ்சிருச்சு. ஆனால் டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சனால இப்போதைக்கு அங்கே போகிறது ரிஸ்க்குங்கிறாரு. இப்போதைக்கு இந்த வீட்டோட ஓனர் அவரோட ஃப்ரெண்டு இருக்கார்ல ஹரி, அவரோட ட்ரெஸ்ஸும் அவர் ஒய்ஃபோட ட்ரெஸ் எல்லாம் நம்ம சைஸ் தானா, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்க சொன்னார். அவர் பேசிக்கிறாராம். உனக்கு ஓகே தானே? ஓகே தான். கயல், நான் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வந்துட்டா. சூப்பர் மார்க்கெட்டா? டேய் அதான் சந்திரண்ணா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டார்ல, அப்புறம் எதுக்கு? அதுவும் இல்லாம இப்பெல்லாம் சூப்பர் மார்க்கெட் இருக்குமாடா? ஹே, நான் இங்கே இருக்க சூப்பர் மார்க்கெட்டை சொல்லலடி. அப்புறம் நான் வேலை பார்க்குற சூப்பர் மார்க்கெட்டை சொல்கிறேன். அங்கயா? எதுக்குடா? இல்லடி, நான் கிளம்புறப்ப என் கூட மல்லிகாவும் தான் இருந்தா. அப்போ அங்கே கரண்ட்டும் இல்லை. ஆனால் நீ எங்கே இருப்பியோ என்னாச்சோங்கிற பயத்தில் நானும் கிளம்பிட்டேன். ஆனால் இப்போ கால் பண்ணி பார்க்குறேன், அவளுக்கு சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதான் பயமாக இருக்குது. அது இல்லாமல் என் ஓனர்லாம் போய் பார்க்க கூட மாட்டான்டி. அங்கே இருக்கிற பால் பாக்கெட்டும் காய்கறி விற்றா போதும் தான் அவளே அங்கே இருக்க வச்சுருக்கானுங்க. அவனுக்கு எங்கடி போய் பார்க்க போகிறானுங்க? பாவண்டி, அவளே என்ன மாதிரி தான், யாருமே அவளுக்கு இல்லை. நான் போய் பார்த்துட்டு உடனே வந்துடுறேன். எனக்கு புரியுது குரு, வெளியில எப்படி இருக்குன்னு தெரியல. இந்நேரத்தில் நீ போறதெல்லாம் சேஃப் இல்லம்மா. ஏய், வெளில நார்மலாக தாண்டி இருக்கு. இப்போ நான் ஃபோன் பேசுகிறப்ப கூட பார்த்தேன். நான் போயிட்டு பத்திரமா வந்துடுவேன். எனக்கு உன்னை போகாதன்னு சொல்ல தோணல, அதுக்குன்னு உன்னை அனுப்பவும் பயமா இருக்கு ஏய், குரு. ஏன்டி பயப்படுற? எனக்கு எதுவும் ஒன்றா நீ ஃபோன் பண்ணுடி. நான் கிளம்பிட்டா? நீ ஏன் என்னோட ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற பையனுக்கு கால் பண்ணக்கூடாது? யாரு? உன் ஓனர் லிங்கேஷ்டா. கால் பண்ணி பார்த்துட்டேன்டி, எடுக்க மாட்டேங்கிறான். அதாண்டி எனக்கு பயமாகவே இருக்கு. நான் போய் பார்த்துட்டு மட்டும் வந்துட்டுமா ப்ளீஸ்? நீங்கள் சேஃபாக தானே இருக்க, அதான் உன் ஃப்ரெண்டு கூட இருக்காங்கல்ல உன்னை பார்த்துக்கிறது. நான் போயிட்டு வந்துடுறேன். ஒரே நிமிஷம் இங்கே இரு. எங்கே போகிற? ஒரே நிமிஷம் இருடா, வரேன். ஏய், என்ன பண்ணுற? என் பாஸ்க்கு கால் பண்ணுறேன்டா. உன் பாஸ்கா? ஏன்? இல்லடா, நேற்று நம்ம வரும்போது லிங்கேஷ் கூட என் பாஸும் அவரோட ஃப்ரெண்டும் இருந்தாங்க. இப்போ நான் என் பாஸ்க்கு கால் பண்ணா நம்மளால லிங்கேஷ் கிட்ட பேச முடியும்ல, அதான். நீ யாருக்கும் கால் பண்ண வேணாம், நான் போய் அவளை நேர்லயே பார்த்துட்டு வந்துடுறேன். டேய் இருடா. சொன்னா கேளு கயல்.
என்னாச்சு? ஃபோன் ஆன் ஆக மாட்டேங்குது. குடு. என்னாச்சு? நேத்தி மழையில் நனைஞ்சனால ஃபுல்லாக ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் ஆன் ஆகலை. ஹே, இதெல்லாம் எதுக்கு? நான் போய் நேர்லேயே அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். உனக்கு எது ஒன்றா எனக்கு கால் பண்ணு, நான் போயிட்டு வந்துடுறேன். டேய், நான் எப்படி கால் பண்ணுவேன்? என் ஃபோன் தான் இப்படி இருக்குல்ல. ஆமாம் இல்லை? அதான் உன் ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, அவங்க நம்பர்லேருந்து பேசு, நானும் அவங்க நம்பர் வாங்கிக்கிறேன். எது ஒன்றா நம்ம அப்படி பேசிக்கலாம்டி. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பாவம்டி, நான் போய் நம்பர் வாங்கிட்டு கிளம்புறேன். குரு குரு ஏங்க உங்கள் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்பரா? ஆமாங்க. நீங்க உங்க நம்பரை சொல்லுங்க, நான் கால் பண்றேன். இதான் என் நம்பர். நான் சேவ் பண்ணிக்கிறேன். அதான் என் நம்பர், நீங்களும் சேவ் பண்ணிக்கோங்க. ஏய், அவங்க பேர் என்னடி சொன்ன? சாரா. சாரா. நான் அர்ஜென்ட்டாக கொஞ்சம் வெளில போகிறேங்க. நான் கால் பண்ணால் மட்டும் கையில்கிட்ட மட்டும் கொஞ்சம் கொடுத்துருங்க. ஓகே. குரு, வெளியே தான் ப்ராப்ளமாக இருக்குல்ல, இப்போ எங்கே போகிறீங்க? இல்லைங்க, நேத்தி என் கூட வேலை பார்க்குற பொண்ணை அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். நான் கிளம்புறப்ப கரண்ட்டு வேறு இல்லைங்க. அது இல்லாமல் அந்த பொண்ணு ஃபோன் வேறு இப்போ சுவிட்ச் ஆஃபில் இருக்கா. அதான் பயமாக இருக்குன்னு பார்க்க போகிறாங்க. சரிங்க. அம்மா, அப்படியே கிளம்புறேன், டைம் ஆச்சுல. அதான் இவங்க இருக்காங்கல்ல, நீ தைரியமாக இரு. எதுவும் ஒன்றுன்னா எனக்கு உடனே கால் பண்ணு, நான் வந்துடுறேன். சரியா? கையில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்த்து போங்க குரு. மல்லிகா, மல்லிகா, மல்லிகா. குரு, இங்கே தண்ணி எதுனா வந்துருச்சா? பால்லாம் சேல் ஆயிடுச்சு தானே? காய்கறி மட்டும் அப்படியே இருக்கு. மல்லிகா எங்க? தெரியல. தெரியலையா? அப்போது நீங்கள் மல்லிகா கூட இல்லையா? இல்லை, ஒரு எமர்ஜென்சின்னு இது நைட்டே கிளம்பிட்டேன். இப்போ தான் வந்தேன். நைட்டே கிளம்பிட்டீங்க?
நீங்கள் எப்போ வந்தீங்க? நான் இப்போ தான் குரு ஆஃபீஸ்லேருந்தே வரேன். உங்கள் அப்பா எப்படியும் காலைல வந்திருப்பார்ல, உங்கள் அப்பா கால் பண்ணுங்கள். மல்லிகை எங்கே இருக்கான்னு அவருக்கு தெரியும், கால் பண்ணுங்கள். அப்பா தான் குரு என்னை சூப்பர் மார்க்கெட்டே போக சொன்னார். அதனால தான் வீட்டுக்கு கூட போகாமல் நான் இப்படியே வந்தேன். ஏன் குரு நைட்டு போனீங்க? மல்லிகா பொறுப்பே இல்லாமல் நைட்டு கடையை திறந்து போட்டு தூங்கியிருப்பா. இப்போ கூட பாருங்கள், கடையை திறந்து போட்டு எங்கே போனானே தெரில. அவள் கால் பண்ண சுவிட்ச் ஆஃப் வேறு வருது. அவங்க மாமா இல்லை அத்தை, அவங்க யாருக்காவது கால் பண்ணுங்கள். அவங்க யார் நம்பரும் என்கிட்ட இருக்காது குரு, அப்பா கிட்ட தான் இருக்கும். சரி, உங்கள் அப்பா கால் பண்ணுங்க. அப்போ அப்பா டேப்லெட் போட்டு படுத்துட்டு இருப்பார் குரு. அண்ணா, காலையில் உங்கள்கிட்ட வாங்கிட்டு போன பால் கெட்டு போச்சுண்ணா. பால் கெட்டு போச்சா? நீங்கள் 2 நாள் முன்னாடி வந்த பால் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. இருங்க, நான் நேற்று வந்த பாலை எடுத்துகிட்டு வரேன். சரிண்ணா. தம்பி, ஆ காலையில் இங்கே பால் வாங்க வரப்ப இங்கே ஏதாச்சும் பொண்ணு இருக்கிறத பார்த்தியா? கண்ணாடி போட்டிருப்பா. இல்லைண்ணா, பொண்ணு எதுவும் பார்க்கலண்ணா. காலையில் இங்கே யாருமே இல்லைண்ணா. வந்து பால் எடுத்துட்டு காசு வச்சுட்டு நான் போயிட்டேண்ணா. வெளியில் எதுவும் பார்த்தீங்களா கண்ணாடி போட்ட பொண்ணு? அப்படி யாரையும் பார்க்கலண்ணா. ஆனால் சூப்பர் மார்க்கெட்லேருந்து ஒரு பொண்ணு வெளியே வந்தப்போ கரண்ட் கம்பி மேலே விழுந்து ஷாக் அடிச்சதுனால ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போனாங்கண்ணா. அது மட்டும்தான் நான் பார்த்தேன். எனக்கு எதாவது ஒன்று கால் பண்ணு, பார்த்துக்கோ. ஆம்புலன்ஸா? தம்பி இந்தாங்க. தேங்க்ஸ்ண்ணா, வரேண்ணா. குரு, எங்க? ஒருவேளை அது மல்லிகாவா இருக்குமோ? இப்படி கரண்ட் போன இடத்துல எப்படி உன்னை தனியாக விட்டு போகிறது? நீ என் கூட வந்துடுறேன். ஒயர் ஏதாவது கட் ஆயிருக்கும், அது சரி பண்ணா கரண்ட் வரப்போகுது. இதுக்கு போயிட்டு அது மல்லிகாவாக இருக்க வாய்ப்பே இல்லை. அவங்க எங்கேயாவது பக்கத்தில் தான் போயிருப்பா. குரு, உங்களுக்கு மல்லிகாவை பற்றி தெரியாது. அவ ஒரு பைத்தியம். வெளியில் தண்ணியில் விளையாடுறேன்னு போய் ஷாக் அடித்து போயிருக்கோம். இருங்க, நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு பார்க்க சொல்கிறேன். என்ன பண்ணுறது? நான் தான் சொல்கிறேன்ல, அவங்க எங்கே தான் பக்கத்தில் போயிருப்பான்னு. இப்போ மட்டும் உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவியா? அவர் தான் மாத்திரை போட்டிருக்காருல்ல, தூங்கட்டும். உனக்கு என்ன இப்போ? இந்த பால் இந்த காய்களை வைக்கணும், அவ்வளோதானே? நீ கிளம்பு. இது விற்கிற வரைக்கும் நான் இங்கே இருந்துக்கிறேன். அதுக்குள்ளே அவள் வந்துடுவா. என்ன குரு, இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? மல்லிகாவை காணோன்னு துடிச்சு போகிறீங்க. மல்லிகாவை பற்றி எதனா பேசினா கோவப்படுறீங்க. என்ன, மல்லிகாவை லவ் பண்ணுறீங்களா? சொல்லுங்க குரு, சொல்லுங்க குரு. உன் பேர் என்ன? குரு. எனக்கு அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை. நான் ஒரு அனாதை. நீயும் என் கேஸ் தானா? அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அப்புறம் யாரு இவ்ளோ அக்கறையா கால் பண்ணி கேக்குறா? என் ஆளு. நீ லவ் பண்றியா? வால் யாரு? அது ஆமாண்டா,